அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் வணக்கம். மற்றொரு வகுப்புல நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம். அந்த அடிப்படையில நம்ம கடந்த வகுப்புல இலங்கையில காலனித்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை நம்ம பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்புல இலங்கையில இந்த காலனித்துவ ஆட்சி காலத்துல செய்யப்பட்ட யாப்பு சீர்திருத்தங்கள் அது சம்பந்தப்பட்ட ஒரு முழுமையான விளக்கத்தை நம்ம இந்திய வகுப்புல நம்ம பார்க்க இருக்கின்றோம். அப்ப நம்ம போன வகுப்புல நம்ம பார்த்தது இலங்கையில காலனித்துவம் சம்பந்தமாக காலனித்துவம் என்றால் என்ன, காலனித்துவ அரசு என்றால் என்ன, அதாவது ஐரோப்பா அல்லாத அரச மாதிரிகளில் விருத்தியடைந்த ஒரு அரசை தான் நம்ம காலனித்துவ அரசு என்று நம்ம சொல்லுவோம். காலனித்துவம் சொல்லும் போது வலுக்கூடிய நாடுகள் வலுக்குன்றிய நாட்டை ஏதாவது ஒரு உடன்படிக்கையோ அல்லது ஆயுத கட்டமைப்பின் ஊடாகவோ தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற ஒன்றை காலனித்துவம்னு சொன்னோம். அதே போல காலனித்துவம் உருவாகிற வழிமுறைகள் என்னென்ன வழிமுறையில காலனித்துவம் உருவாகுதுன்னு பார்த்திருந்தோம். அதே போல இலங்கையில காலனித்துவத்துல ஏற்பட்ட விளைவுகள், அரசியல் ரீதியான விளைவுகளை நாம் பார்த்திருந்தோம். பொருளாதார சமூக ரீதியான விளைவுகளையும் நம்ம போன வகுப்புல பார்த்திருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவர்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்குள்ள நீங்க வாங்க. சரியா? அப்ப இன்றைய வகுப்புல நம்ம பார்க்கிறது இலங்கையில காலனித்துவ ஆட்சியில செய்யப்பட்ட யாப்புசார் சீர்திருத்தங்களை நம்ம இன்றைய வகுப்புல பார்க்க இருக்கோம். சரி, அப்ப இலங்கையில இந்த காலனித்துவ ஆட்சி காலத்துல செய்யப்பட்ட யாப்பு சீர்திருத்தங்கள்ல பிரதானமாக 2 சீர்திருத்தங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் 1833ஆம் ஆண்டு இந்த கோல்ட்ப்ரூக் சீர்திருத்தம். அதுக்கு பிறகு வந்தது 1931ஆம் ஆண்டு டொனமூர் யாப்பு சீர்திருத்தம். இந்த 2 யாப்பு சீர்திருத்தங்கள் தான் இலங்கையில நிர்ணயமான முறையில ஒரு பாதிப்பு செலுத்திய ஒரு சீர்திருத்தமாக அல்லது யாப்பாக எங்களால சொல்லிக்கொள்ள முடியும். ஏண்டா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ல கேட்பாங்க, இலங்கையில் நிர்ணயமான முறையில் பாதிப்பு செலுத்திய, அதாவது காலனித்துவ ஆட்சி காலத்துல இலங்கையில ஒரு நிர்ணயமான முறையில பாதிப்பு செலுத்திய யாப்பு சீர்திருத்தங்கள் 2ஐயும் குறிப்பிடுறேன்னு சொன்னா, 2ம் இந்த 1833ஆம் ஆண்டு கோல்ட்ப்ரூக் சீர்திருத்தமும் 1931ஆம் ஆண்டு டொனமூர் யாப்பு சீர்திருத்தமும். அப்ப நீங்க இடையில 1910ஆம் ஆண்டு குருமெக்கலம், 1920 மெனிங், 1924 மெனிங் டிஃபென்ஸ் எல்லாம் எந்த கேட்டகரிக்குள்ள வரும்னு நீங்க கேட்கலாம். அது இந்த 1833ஆம் ஆண்டு கோல்ட்ப்ரூக் சீர்திருத்தத்துல ஒரு பொதுவான ஒரு தொடர்ச்சியாக தான் காணப்படுது. உதாரணமா கோல்ட்ப்ரூக் சீர்திருத்தத்துல சட்டவாக்க கழகத்துல உறுப்பினர்கள் 15 பேர் இருந்தாங்க. ஆனா குருமேக்கலத்துல 21 பேர், அதுல மெனிங்ல 37 பேர், மெனிங் டிஃபென்ஸ்ல 49 பேர். இப்படி சட்டவாக்க கழக உறுப்பினர் அதே ஸ்ட்ரக்சர்ல சட்டவாக்க கழகம் இருக்கத்தக்கன, சட்டவாக்க கழகம் சட்ட நிர்வாக கழகம் இருக்கத்தக்கன அங்க உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூட்டிட்டு பண்ணி. அதே போல 1933ஆம் கோல்ட்ப்ரூக் சீர்திருத்தத்துல இனவாத பிரதிநிதித்துவம் இருந்து அந்த இனவாத பிரதிநிதித்துவத்துல ஒரு தொடக்கமாக 20ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டு பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் கொண்டு வராங்க. இதெல்லாம் அந்த யாப்புல செய்யப்பட்ட ஒரு சில சீர்திருத்தங்கள் மாத்திரமே. சரியா? ஆனா டொனமூர் யாப்பு பாருங்க, டொனமூர் யாப்புல புதிய விடயங்கள் அங்க கொண்டு வராங்க. ஆனா 1833ஆம் ஆண்டு இருந்த அந்த அம்சங்களோட தொடக்கமாகத்தான், அதாவது 1910ஆம் ஆண்டு குருமெக்கலம், 1920-24 மெனிங் டிஃபென்ஸ் எங்களால சொல்லலாம். ஆனா டொனமூர் யாப்பை பொறுத்த மட்டும் அப்படி இல்லை. அங்க புதிய விடயங்கள் கொண்டு வரப்படுது. சர்வஜன வாக்குரிமை கொண்டு வரப்படுது, சட்ட வாக்கலம் கொண்டு வரப்படுது, சட்ட நிர்வாகம் கொண்டு வரப்படுது, மந்திரி சபை முறைமை கொண்டு வராங்க, இப்படியான அரசு கழகம் கொண்டு வராங்க, இப்படியான விடயங்கள் அங்க கொண்டு வரப்படுது. அங்க புதிய அம்சங்கள் கொண்டு வராங்க. ஆனா இங்க 1833ஆம் கோல்ட்ப்ரூக் சீர்திருத்தத்துல கொண்டு வந்த அந்த விடயங்கள் இலங்கையில 1978ஆம் ஆண்டு யாப்புல செஞ்சுக்காங்க தானே. 13ஆம் திருத்தம், 17ஆம் திருத்தம், 18ஆம் திருத்தம், 19ஆம் திருத்தம், 20ஆம் திருத்தம், 21ஆம் திருத்தம் செஞ்சிருக்காங்க தானே. அதே மாதிரி ஒரு திருத்தம் தான் இந்த 833ஆம் ஆண்டு கீழே 1910, 20, 24ஆம் ஆண்டு சீர்திருத்தங்கள். அப்ப இதுல நீங்க தெளிவாக இருந்து கொள்ளணும். சரியா? இப்ப இந்த அடிப்படையில் நம்ம பார்ப்போம். 1833ஆம் ஆண்டு கோல்ட்ப்ரூக் சீர்திருத்தம் இலங்கையில காலனித்துவ ஆட்சி கால பகுதியில மிக முக்கியமாக அரசியல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக பல்வேறுபட்ட மாற்றங்களை ஏற்படுத்திய ஒரு யாப்புசார் சீர்திருத்தம் தான் இந்த 1833ஆம் ஆண்டு இந்த கோல்ட்ப்ரூக் சீர்திருத்தம்.
அப்ப இந்த கோல்ட்ரூக் சீர்திருத்தம் இலங்கைக்கு ஏன் கொண்டு வந்தாங்க என்று சொல்லி பார்க்கும்போது 1833ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதிக்கு முன்னர் நீங்க நல்லா வழங்கிக்கொள்ளணும். இலங்கையில பிரித்தானியாவுக்கு வரவை விட செலவு அதிகமாக இருந்தது. வழங்குதா? வரவை விட செலவு அதிகமாக இருந்தது. அதே போல நிர்வாக சீர்குலைவுகள், அதே போல இலங்கையில நீதி முறைமையில பல சிக்கல்கள் எல்லாம் ஏற்பட்டிருந்த காலப்பகுதி 1833ஆம் ஆண்டுக்கு முன்னே காலப்பகுதி. அப்ப இந்த காலப்பகுதியில பிரித்தானியர் கையில தான் இலங்கை இருந்து வருது. அந்த காலப்பகுதி பிரித்தானியர் காலனித்துவத்தில இலங்கை இருக்கு. அப்ப நம்ம காலனித்துவம் சம்பந்தமா பார்க்கும்போது பார்த்தோம் தானே, இலங்கையை தான் பிரித்தானியர்கள் உச்சமட்ட வளர்ச்சிக்காக பயன்படுத்தினாங்க. அப்ப இலங்கையில என்ன சரி பொருளாதார ரீதியான வீழ்ச்சிகளோ அல்லது நிர்வாக சீர்குலைவோ ஏற்பட்டா யாரை தாக்கும்? பிரித்தானியர்களை தாக்கும். ஏன்னா பிரித்தானியர் நிர்வாகத்தை இலங்கை இருக்கு அந்த டைம்ல. அப்ப இந்த டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா பிரித்தானியர்களுக்கு வரவை விட செலவு அதிகமாக இருந்தது, நிர்வாக செலவு அதிகமாக இருந்தது. அப்ப இதெல்லாம் எதனால ஏற்படுது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதனால ஏற்படுதுன்னு சொல்லி பிரித்தானியா முடி என்ன செய்யறாரு, இலங்கைக்கு 2 குழுவை அனுப்பி வைக்கிறாரு. விளங்குதா? எந்த பிரச்சனை நிர்வாக சீர்குலைந்து காணப்பட்டது, முறையான நீதி முறைமை இல்லாமை, வரவை விட செலவு அதிகம். அப்ப இதையெல்லாம் நீங்க பார்க்கும்போது இதையெல்லாம் அலசி ஆராய்றதுக்காக வேண்டி பிரித்தானியா முடி இலங்கைக்கு 2 குழுவை அனுப்பி வைக்கிறாரு. அதுல ஒரு குழு தான் வில்லியம் கோல்ட்ரூக். அதே போல 2வது குழு சார்ல்ஸ் டி கெமரோன். இந்த 2 பேரை அடங்கிய குழுவை இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. வில்லியம் கோல்ட்ரூக் இடத்துக்கு வாரான்னு சொன்னா அவர் இலங்கையில நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சீர் செய்வதற்காகவும், சார்ல்ஸ் டி கெமரோன் என்னதுக்கு வாரான்னு சொன்னா அவர் இலங்கையில நீதி சம்பந்தப்பட்ட ஏதாவது சிக்கல்கள், நீதி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது சிக்கல்கள் காணப்பட்ட அதை நிவர்த்தி செய்வதற்காகவும் அவர் இலங்கைக்கு வராங்க. அப்ப வந்த டைம்ல வில்லியம் கோல்ட்ரூக் அவதானிச்ச பிரதானமான ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா இலங்கையில நிர்வாக கட்டமைப்பு. இலங்கையில நிர்வாக கட்டமைப்பு அங்க சீர்குலைந்து காணப்படுவது. ஏண்டா 1833ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு கரையோரம் வேறையாவும் கண்டி வேறையாவும் ஆட்சி செய்யப்பட்டது. அப்ப அதனால இலங்கையில நிர்வாகம் இரட்டை நிர்வாகமாக காணப்பட்டது. அப்ப இந்த டைம்ல இந்த இரட்டை நிர்வாகத்தையும் வழிநடாத்துகிற பொறுப்பு யாருக்கு இருந்த? பிரித்தானியர்களுக்கு தான் இருந்தது. அப்ப இதனால பிரித்தானியர்களுக்கு நிர்வாக செலவு அதிகமா இருந்தது. அப்ப அந்த டைம்ல மாகாணங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 16 மாகாணங்கள் இலங்கையில இருந்தது. அப்ப இவ்வாறு பார்க்கும்போது இலங்கையில நிர்வாக செலவு அதிகமாக இருந்தது பிரித்தானியர் அந்த பொருளாதாரத்தை பாதிப்பு செலுத்தியது. பிரித்தானியோட அந்த பொருளாதாரத்தை பாதிப்புக்குள்ளாகியது. அப்ப இதனை இல்லாம செய்யணும்னு சொன்னா கோல்ட்ரூக் அவதானிச்ச பிரதானமான விடயம் என்னன்னு சொன்னா அந்த நிர்வாகம் சீர்குலைந்து காணப்படுது. அப்ப இந்த நிர்வாகத்தை ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்தா முன்னேதை விட செலவு செய்யப்படுவது குறைவாக காணப்படும் என்று சொல்லி ஒரு ஐடியாவை யாருக்கு முன்வைக்கிறான்னு சொன்னா பிரித்தானியா முடிவுக்கு முன்வைக்கிறார். அப்ப வில்லியம் கோல்ட்ரூக் வந்ததன் நோக்கம் என்று சொன்னா நாட்டு நிர்வாகத்தை நிலைநாட்ட வேண்டும். நாட்டு நிர்வாகத்தை ஒரு சிறப்பாக அல்லது ஒரு கட்டமைப்புக்கு இந்த நிர்வாகத்தை கொண்டு வரணும் அல்லது நிர்வாகத்தை மாற்றி அமைக்கணும் என்ற நோக்கில் தான் வில்லியம் கோல்ட்ரூக் அவர் பரிந்துரையை முன்வைக்கிறார். அப்ப இந்த நிர்வாகம் சீர்குலைந்து காணப்பட்டதுனாலதான் பிரித்தானியர்களுக்கு வரவை விட செலவு அதிகமாக இருந்தது. வரவை விட செலவுக்கு தானே இந்த செலவு அதிகமாக காணப்பட்டது. அப்ப இதையெல்லாம் அலசி ஆராய்ஞ்சி பல பிரதேசங்களுக்கு, பல கரையோரங்கள், மலையகத்துக்கு இவர் அலசி ஆராய்ச்சி பிரித்தானியா முடிக்கு. இதனாலதான் பிரித்தானியாவுக்கு வரவை விட செலவு அதிகமாக இருக்கி இந்த நிர்வாக பிரச்சனைகளை சீர் செய்யும் போதும் அந்த பிரச்சனையை இல்லாம செய்யலாம் சொல்லி ஒரு பரிந்துரையை பிரித்தானியா முடிக்கு முன்வைக்கிறார். சரியா? அது அப்படியே இருக்கணும். அடுத்த விஷயம் தான் கெமரூன். கெமரூனும் சார்ல்ஸ் டி கெமரோன்.
சார்ல்ஸ் கமரூனும் வந்து இலங்கைக்கு வராரு. இவரு அவதானிச்ச பிரதான பிரச்சனைன்னு சொன்னா இலங்கையில நீதித்துறையில கட்டமைப்புல பல்வேறுபட்ட சிக்கல் தன்மை காணப்படுது. இங்க நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இங்க நீதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அப்ப இவரும் வந்து இலங்கைக்கு பல இடங்களுக்கு சென்று பல பிரச்சனைகளை அடையாளம் கண்டு இந்த கமரன்ற சிபாரிசுகள்ல வந்து இலங்கையில வந்து ஒரு ஒற்றை நீதித்துறையை உருவாக்க வேண்டும். அதே போல ஜூரி முறைமையை உருவாக்கணும். ஜூரி முறை நான் என்ன தெரியுமா? ஜூரி முறைமைன்னு சொன்னா நீதிபதிக்கு புறம்பான ஒரு குழுக்களை அடங்கிய ஒரு கட்டமைப்பு. குழுக்கள் சேர்ந்து நீதி ஒரு முடிவுகளை எடுத்து நீதியாக செயல்படுறது குழு கொண்ட அமைப்பு. உதாரணமா இங்க நீதிமன்றத்துல வந்து பிரதானமா ஒருவர் 2 அல்லது 3 சேர்ந்தா வந்து நீதியை வழங்குவாங்க. ஆனா இங்க ஜூரி உரிமைன்னு சொன்னா குழுக்களை உள்ளடக்கிய பல குழுக்கள் சேர்ந்து அல்லது ஒரு அமைப்பாக சேர்ந்து அல்லது குழுவாக சேர்ந்து அங்க நீதி செயற்பாடுகளை முன்னெடுப்பதுதான் இந்த ஜூரி முறைமை. அதே போல நீதிமன்றங்கள் இலங்கையில வந்து மாவட்ட நீதிமன்றம் அவ்வாறு நீதிமன்றங்களை உருவாக்கணும்னு சொல்லப்போது, அதே போல இலங்கையில ஒரே வகையான நீதி முறைமை தான் இலங்கையில வழங்க வேண்டும் என்று சொல்லி கமரூன் என்ன செய்யறாரு? பிரித்தானியா முடிக்கு சிபாரிசு செய்யறாரு. இப்ப பிரித்தானியா முடி என்ன செய்யறாருன்னு சொன்னா கோல்ஃபுருக்ட சிபாரிசையும் கருத்தில் கொண்டு அதுல என்ன விடயத்தை ஏற்றுக்கொள்ளலாம், என்ன விடயத்தை நிராகரிக்கலாம் சொல்லி அவர் அது விருப்பமா இருக்கலாம். அதே போல கமரூன் சிபாரிசையும் அவர் வந்து எடுத்து எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அலசி ஆராய்ந்து இந்த 1833ஆம் ஆண்டு இந்த இவங்கள 2 பேரையும் மையமாக வைத்து கோல்ஃபுருக் கமரூன் 2 பேர பேரையும் மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு யாப்புசார் சீர்திருத்தம் தான் இந்த கோல்ஃபுருக் கமரூன் யாப்புசார் சீர்திருத்தம். இது விளங்கிட்டா? அதாவது கோல்ஃபுருக் கணத்துக்கு வராது நாட்டு நிர்வாகத்தை சீர் செய்வதற்காகவும், கமரூன் வராது நாட்டு நீதி கட்டமைப்பை சீர் செய்வதற்காகவும். அப்ப இவர்கள் 2 பேரும் வந்துட்டாங்க தானே. வந்து இலங்கையில வந்து பல இடங்களுக்கு சென்று பல குறைநிலைகளை கேட்டறிந்து அவர்கள் வந்து தகுந்த ஆலோசனைகளை பிரித்தானியாவுக்கு முடிக்கு முன்வைச்சாங்க. பிரித்தானியா முடி இவர்கள் 2 பேர் அந்த சிபாரிசை உள்ளடக்கி இனி புதிதாக சேர்க்க வேண்டிய விடயங்கள் சேர்த்து நிராகரிக்கப்பட வேண்டிய விடயங்களை நிராகரித்து அங்க 1833ஆம் ஆண்டு இலங்கையில முதலாவது யாப்பு கொண்டு வராங்க. அதுதான் 1833ஆம் ஆண்டு கோல்ஃபுருக் கமரூன் சீர்திருத்தம். ஏன்னா கோல்ஃபுருக்கும் கமரூனும் தான் இங்க வந்து சிபாரிசுகளை முன்வைக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில இங்க கோல்ஃபுருக் கமரூன் என்ற ஒரு யாப்புசார் சீர்திருத்தத்தை இவங்க அந்த 2 பேரையும் மையமாக வச்சு இலங்கையில 1833ஆம் ஆண்டு கோல்ஃபுருக் கமரூன் சீர்திருத்தம் என்ற ஒரு அடிப்படையில இலங்கையில இந்த இது வந்து முதலாவது யாப்பு சீர்திருத்தமாக அடையாளப்படுத்தப்படுது. இது உங்களுக்கு வழங்கிட்டு தானே? சரி. அப்ப இந்த கோல்ஃபுருக் கமரூன் யாப்பு சீர்திருத்தம் முன்வைச்சதுனால இலங்கையில வந்து பல்வேறுபட்ட விளைவுகள் ஏற்படுது. அப்ப அந்த அடிப்படையில் நீங்க பாருங்க, இப்ப வில்லியம் கோல்ஃபுருக் வந்துட்டு தான் இலங்கைக்கு. அப்ப வந்த டைம்ல வில்லியம் கோல்ஃபுருக்கோட கோரிக்கைகள் என்னென்ன கோரிக்கைகள் அடங்கு நிற்கும்னு சொல்லி பார்ப்போம். கமரூன்ற பார்த்துருந்தோம், இன்னும் அதை பார்ப்போம். அப்ப இந்த வில்லியம் கோல்ஃபுருக் வந்து பல கோரிக்கைகள் அவர் முன்வைக்கிறார். அதுல முதலாவது கோரிக்கை தான் சட்ட நிறுவன சபை, சட்ட நிர்வாக சபை உருவாக்கப்பட வேண்டும். சட்ட நிறுவன சபை, சட்ட நிர்வாக சபைன்னு சொல்லும் போது இங்க இது வந்து ஒன்னையும் குழப்பிக்கொள்ள தேவையில்லை. சட்ட நிறுவன சபை தான் இப்ப இருக்கிற சட்டத்துறை, நிர்வாக சபை தான் இப்ப இருக்க எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி, அதாவது நிறைவேற்று துறை. சட்ட நிறுவன சபை, சட்ட நிர்வாக சபை இதை வந்து கொண்டு வரணும். அப்ப இதை வந்து கொண்டு வராங்க. இந்த சட்ட நிறுவன சபையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒட்டுமொத்தமா 15 உறுப்பினர்களை கொண்டு இந்த சட்டவாக்க கழகம் காணப்படுது. விளங்குதானே? இதை வந்து என்ன பெயர் சொல்லலாம்? சட்டவாக்க கழகம் 15 உறுப்பினர்களை கொண்டு காணப்படுது. அதுல வந்து உத்தியோக சார்புள்ளோர், உத்தியோக சார்பற்றோர் என்ற அடிப்படையில இந்த சட்ட நிர்வாக கழகம் காணப்படுது. உத்தியோக சார்புள்ளோர் பாத்தீங்கன்னு சொன்னா அங்க வந்து 9 பேர் இருக்காங்க. உத்தியோக சார்பற்றோர் 6 பேர் இருக்காங்க. உத்தியோக சார்புள்ளோர்னு சொன்னா உத்தியோக சார்புள்ளோர்னு சொன்னா பிரித்தானியர்களுக்கு ஆதரவான, அதாவது பிரித்தானியர்கள் சொல்லலாம்ங்கிறாங்க. உத்தியோக சார்பற்ற 6 பேர் வந்து இலங்கை சுதேசிகள், இலங்கையர்களாக எங்களால் சொல்லிக்கொள்ள முடியும். அப்ப இது வந்து 15 உறுப்பினர்களை கொண்டு இந்த சட்டவாக்கம் காணப்படுது. இந்த சட்ட நிர்வாக சபை, அதாவது இப்ப இருக்கிற நிறைவேற்றுத்துறைக்கு ஒப்பானதுதான் இந்த சட்ட நிர்வாக சபை. இந்த சட்ட நிர்வாக சபையை பார்த்தோம்னா 5 உறுப்பினர்களை கொண்டு காணப்படுது. அதுல வந்து கணக்காய்வாளர் நாயகம், கொழும்பு அரசாங்க அதிபர்,
அதே போல வந்து வருமான வரி அதிகாரி இப்படின்னு சொல்லி 5 உறுப்பினர்களை கொண்டு சரியா, அதாவது அரசு காரியதரிசி, சட்ட நிர்வாக சபையில் அரசு காரியதரிசி, வருமான வரி அதிகாரி, கொழும்பு அரசாங்க அதிபர், கணக்காய்வாளர் நாயகம் சொல்லி 5 பேரை கொண்டு இந்த சட்ட நிர்வாக சபை இருந்தது. அப்ப இது வந்து இவர்கள் முதலாவது கோரிக்கை. அந்த கோரிக்கையை வந்து இவர்கள் நிறைவேற்றாங்க. சட்ட நிறுவன சபை, சட்ட நிர்வாக சபையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி. அதே போல மாகாண நிர்வாக சீரமைப்பு, மாகாண நிர்வாக சீரமைப்பு இதை நீங்க பார்த்துக்கொள்ளணும். இலங்கையில அந்த காலப்பகுதியில வில்லியம் கோல்ட்பர்க் அந்த காலப்பகுதியில இலங்கையில 14 மாகாணங்கள் இருந்து வந்தது. கண்டிக்கு வேறையா, கரையோரத்துக்கு வேறையான்னு சொல்லி மாகாணங்கள் இருந்து ஒட்டுமொத்தமா 16 மாகாணங்கள் இலங்கையில இருந்தது. அப்ப இந்த 16 மாகாணத்துக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே வகையான நிர்வாக செலவு தான் ஏற்படும். விளங்குதானே? ஒரே வகையான நிர்வாக செலவு ஏற்படும். அப்ப இந்த ஒரே வகையான நிர்வாக செலவை இல்லாம செஞ்சு 16ஆக இருந்த மாகாணத்தை 5ஆக குறைத்து அந்த நிர்வாக செலவை இவர் குறைக்க வேண்டும் சொல்லி சிபாரிசு செய்கிறார். அப்ப அந்த அடிப்படையில் இந்த 16ஆக இருந்த மாகாணம் 5ஆக குறைக்கப்படுது. அதே போல நிர்வாகத்திலேயும் வந்து ஒரு சீரமைப்பு ஏற்படுது. ஏன்னா கண்டியையும் கரையோரத்தையும் ஒன்றிணைத்து இலங்கையை ஒரே ஒற்றை நிர்வாகத்துறை கீழே கொண்டு வராங்க தானே. அப்ப இந்த அடிப்படையிலையும் 2 நிர்வாகத்துக்கு செலவு செய்யறதை விட ஒரு நிர்வாகத்துக்கு செலவு செய்யறது வந்து ஒப்பீட்டளவுல குறைவு என்ற அடிப்படையில இந்த மாகாண நிர்வாக சீரமைப்பு கொண்டு வரப்படுது. 16ஆக இருந்த மாகாணம் 5ஆக குறைக்கப்படுது. அதே மாதிரி கண்டியம் கரையில் ஒன்றிணைக்கப்படுது. நாடு ஒற்றை நீர்த்துறை கீழ, அதாவது ஒற்றை நிர்வாக கட்டமைப்பு கீழ கொண்டு வரப்படுது. அதே போல இந்த இராஜகாரிய முறையையும் ஒழிக்கிறது சம்பந்தமா அவரு கோரிக்கையை முன்வைச்சார். அதே சந்தர்ப்பத்தில் இராஜகாரிய முறை ஒழிக்கப்படுது. நான் இராஜகாரிய முறை நான் சொல்லி போன வகுப்புல உங்களுக்கு விளங்கப்படுத்திருந்தேன். இன்னொரு சொல்லிக்கொள்றேன். இந்த இராஜகாரிய முறைன்னு சொன்னா மன்னருக்கு குறிப்பிட்ட காலம் இலவசமாக வேலை செய்வது. அது யார் யாரு வேலை செய்யறேன்னு சொன்னா, உதாரணமா வரி முறைமை, வரி கட்ட இயலாத ஆட்கள், இப்படியான ஆட்கள் வந்து அல்லது வரி முறைமையிலிருந்து நீக்கப்பட்ட ஆட்கள் வந்து அரசுக்கு வேலை செய்யுது. மன்னர் சொல்லும் போது அரசுக்கு வேலை செய்யுது. அரசுக்கு வேலை செய்ய என்னது, ஒரு உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அல்லது வந்து பெருந்தெருக்கள் அமைக்கிறது, அது சம்பந்தப்பட்ட வேலைகள். அப்ப இவ்வாறான வேலைகளை வருடத்துல நினைக்கிறேன் 7 நாள் அல்லது 6 அல்லது 7 நாள் 2 ஏதாவது வரும். இந்த இவ்வளவு நாளும் இலவசமாக மன்னருக்கு அல்லது அரசுக்கு வேலை செய்யறதுதான் இந்த இராஜகாரிய முறை. அப்ப இது வந்து இப்படி செய்யும் போது இலங்கையில ஒரு இந்த இராஜகாரிய முறை இருக்கிறதுனால பிற்பட்ட காலப்பகுதியில பிரித்தானியர்களுக்கு தான் அது வந்து பிரச்சனையாக அமையும் சொல்லி முன்வைக்கிறார். எப்படி பிரச்சனையாக அமையும் சொன்னா, உதாரணமா நம்ம சொல்லும் போது 1789ஆம் ஆண்டு பிரான்சிய புரட்சி, இந்த பிரான்சிய புரட்சி ஏற்படுறதுக்கு காரணம் அங்க வந்து மன்னர் அதிகமான அதிகாரத்தை கொண்டு காணப்பட்டது. அப்ப இந்த 1789ஆம் ஆண்டு பிரான்சிய புரட்சி வந்து தோற்றப்படுறதுக்கு காரணம் சர்வாதிகாரத்தையான ஆட்சி. நான் இது உதாரணமா சொல்றேன். அப்ப அப்படியான ஒரு நிலை இங்க ஏற்படலாம் என்று சொல்லி அவர் வந்து, அதாவது மன்னர் மக்கள் வந்து உதாரணமா ராஜகாரிய முறை நடைமுறையில் அப்படி தொடர்ச்சியாக இருக்கும்னு சொன்னா ஒரு காலப்பகுதியில மன்னரை எதிர்த்து மக்கள் போராட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப போராட ஆரம்பிக்கிற டைம்ல அங்க வந்து பிரித்தானியர்கள எதிர்பார்ப்பு வந்து சீர்குலைஞ்சு போயிடும். அந்த 1918ஆம் ஆண்டு முதல்ல சுதந்திர போர் ஏற்பட்டிருந்தீ. அப்ப அதையும் அந்த விடயத்தையும் கருத்தில் கொண்டு இந்த ராஜகாரிய முறையை ஒழிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இலங்கை மக்கள் பிரித்தானியர்களுக்கு எதிராக செயற்பட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா மக்கள் வந்து ஒரு அளவுக்கு தான் பொறுத்துக் கொள்வாங்க எல்லாத்தையும். அப்ப அந்த அடிப்படையில் அதுக்கு மேல போகும்போது மக்கள் வந்து கிளர்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்த அடிப்படையில் யாருக்கு பிரச்சனை ஏற்படுத்தும், யாருக்கு நிர்வாக கட்டமைப்பு, யாரும் நிர்வாக கட்டமைப்பு சீர்குலையும், பிரித்தானியர்களோட நிர்வாக கட்டமைப்பு தான் சீர்குலையும். அப்ப இந்த அடிப்படையில் வந்து இந்த ராஜகாரிய முறையை ஒழிச்சு அதுக்கு வேற ஒரு முறையை கொண்டு வரும், ராஜகாரிய முறை இல்லாம செஞ்சிடணும் என்று சொல்லி அவர் வந்து கோரிக்கையை முன்வைக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த ராஜகாரிய முறை இல்லாம செய்யப்படுது. அதே போல இந்த வர்த்தக ஏகோபோக உரிமை, இந்த வர்த்தக ஏகபோக உரிமையே இல்லாம செய்ய வேண்டும். அதாவது வர்த்தக ஏகபோக உரிமைன்னு சொன்னா பொருளாதாரம் வந்து அரசுல கட்டுப்பாடுல காணப்படுது. அப்ப இந்த அரசுல கட்டுப்பாடுல காணப்படும் சந்தர்ப்பத்துல பிரச்சனைகள் ஏற்படலாம் என்று சொல்லி இந்த வர்த்தக ஏகபோக உரிமை இல்லாம செஞ்சு ஒரு சுதந்திரமான வர்த்தகத்தை இலங்கையில நிலைநாட்டணும் என்ற ஒரு நோக்குல இந்த வர்த்தக ஏகபோக உரிமையை ஒழிக்க வேண்டும் சொல்லி பிரித்தானியா முடிக்கு கோல்ட்பர்க் வந்து சிபாரிசு செய்யறாரு. அந்த அடிப்படையில வர்த்தக ஏகபோக உரிமையும்
இல்லாமல் செய்யப்படுது. அப்ப இந்த வர்த்தக ஏகபோக உரிமை இல்லாமல் செய்யப்படுறதுனால இலங்கையில பொருளாதாரம் ஒரு சுதந்திரமான ஒரு முதலாளித்துவ பொருளாதாரத்தை நோக்கி பயணிப்பதற்கு இது ஒரு அடித்தளமாக இருந்தது. அடுத்தது காணி உரிமை மாற்றம். அதாவது இது சுதேசிகளுக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணினாலும் இந்த காணி உரிமை மாற்றத்தினால இலங்கையில பெருந்தோட்டத்துறை மிக மிக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு. இந்த காணி உரிமை மாற்றம் சொன்னா இப்ப உதாரணமா மலையகத்துல கொஞ்சம் கொஞ்சமா துண்டம் துண்டமா காணிகள் மக்கள் வச்சிருப்பாங்க. அந்த காணிகளை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு காணி அமைப்பு கொண்டு வராங்க. அந்த கொண்டு அந்த காணிய உரிமையாளர்களை அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பாக போட்டு அங்க வேலை வாங்கினாங்க. பெருந்தோட்டத்துறைய ஊக்குவிக்கும் அமைப்புல வேலை வாங்கினாங்க. அந்த காணி உரிமையை மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் கோல்ஃபுக் சிபாரிசுகளை முன்வைக்கிற வேலையில அந்த சிபாரிசு நடைமுறைப்படுத்தப்படி. அடுத்து ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்தப்படுவது. ஆங்கில கல்வி இலங்கையில கட்டாயம் ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்தப்படும் கற்க வேண்டும் என்று சொல்லி ஏன் இதுக்கு ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்த வேண்டும் சொன்னா ஏனென்றால் பிரித்தானியர்கள் அந்த மொழி ஆங்கிலம், அதாவது வர்த்தக மொழியாக பெறுது ஆங்கில மொழி. ஏன்டா இலங்கையில உற்பத்தி செய்யற பொருள்ல ஏனைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது ஏனைய நாடுகள் சந்தைகளை கொண்டு போகும்போது அங்கு அத்தியாவசியமா இருக்கிற அந்த கம்யூனிகேஷன், அதாவது தொடர்பாடல் மொழி ஆங்கில மொழியாகத்தான் காணப்பட்டது. அப்ப இதனால அங்க ஆங்கில மொழி கட்டாயமாக எல்லாரும் கற்க வேண்டும் சொல்லியிருந்தாங்க. அதே போல நிர்வாகத்துல சுதேசிகளை இணைத்தல், இப்படியான கோரிக்கைகள் அங்க முன்வைக்கப்படும். நம்ம இதுல ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். சட்டவாக்கழகம் சட்ட நிர்வாக கழகம் ஏன் ஏற்படுதுன்னு சொன்னா தேசாதிபதி அந்த டைம்ல அதிகமான அதிகாரத்தை கூட காணப்படாது. அப்ப அவரோட அதிகாரத்தை குறைத்து விட்டு தான் இந்த சட்டவாக்கழகம் சட்ட நிர்வாக கழகத்தை இலங்கையில ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி வில்லியம் கோல்ஃபுக் அவரோட கோரிக்கையை முன்வைக்கிறார். சரிதானே? அப்ப இதில் அவலாம் வில்லியம் கோல்ஃபுக்ல ஒரு கோரிக்கை விளங்குதானே? அப்ப இந்த கோரிக்கையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பிரித்தானியா முடிய அலசி ஆராய்ச்சி அவ்வாறான விடயங்களை நடைமுறைப்படுத்துறாங்க. இது 1909 கோல்ஃபுக் செய்தது. அதே போல கமரர் சிபாரிசு நான் சொல்லிட்டேன். இந்த கமரர் சிபாரிசை பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில ஒற்றை நீதித்துறை கொண்டு வரணும், ஜூரி முறைமை உருவாக்கப்பட வேண்டும், நீதிமன்றங்கள் ஒரே வகையான நீதி முறைமை இலங்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இது கமர் என்ற சிபாரிசுகளாக காணப்படுது அப்படின்னு சொல்லி. சரிதானே? அப்ப இது இப்ப ரெண்டு பேர் கோரிக்கைகளை மையமாக வச்சுதான் இந்த இலங்கையில இந்த காலனித்துவ ஆட்சி காலத்தில் 1533 கோல்ஃபுக் செய்ததை கொண்டு வராங்க. அதுக்கு பிறகு இந்த 1533 கோல்ஃபுக் சீர்திருத்தம் வந்ததுக்கு பிறகு 1910 தான் அடுத்த சீர்திருத்தம் வருது. கோல்ஃபுக்ல கெமர், அதாவது குருமேக்கலம் சீர்திருத்தம். அந்த காலப்பகுதியில இந்த இலங்கையில ஏற்பட்ட இந்த 833 கோல்ஃபுக் சீர்திருத்தம் நடைமுறையில் இருந்த காலப்பகுதியில இலங்கையில பல்வேறுபட்ட விளைவுகள் ஏற்பட்டது. அப்ப அதுல முதலாவது ஒரு விளைவு தான் அந்த விளைவுன்னு சொல்லும் போது நன்மையானதாகவும் இருக்கும், தீமையானதாகவும் இருக்கும். அதுல ஒரு பிரதானமான ஒரு விளைவு தான் இலங்கையின் ஜனநாயகத்துக்கு அடித்தளம் விட்டது. இலங்கையில ஜனநாயகத்திற்கு அடித்தளம் விட்டது. சரிதானே? இப்ப இலங்கையில ஜனநாயகத்துக்கு அடித்தளம் விட்டது எப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணமா வில்லியம் கோல்ஃபுக் கெமரோன் இவங்க எல்லாம் ஒரு சிபாரிசுகளை முன்வைத்ததன் ஊடாக இப்ப எதிர்பார்க்கப்பட்ட விளைவு எதிர்பார்க்கப்படாத விளைவு ஒன்று. எதிர்பார்க்கப்பட்ட விளைவு பிரித்தானியர்கள் எதிர்பார்த்த விளைவு, எதிர்பார்க்கப்படாத விளைவு பிரித்தானியர்கள் எதிர்பார்க்காத, அதாவது இலங்கைக்கு நன்மை பயத்த விளைவுகள். அப்ப அதுல ஒண்ணுதான் இலங்கையில ஜனநாயகத்துக்கு அடித்தளம் விட்டது. இப்ப பாருங்க, இப்ப சட்டவாக்கு கழகம் சட்ட நிர்வாக கழகம், அதாவது நிர்வாகம் ஒரே வகையான நிர்வாக கட்டமைப்பு. இந்த ராஜகாரிய முறை ஒழித்து அடிமை முறை சமூகம் இல்லாத சுதந்திரமான சமூகத்தை உருவாக்குறது. வர்த்தக ஏகபோக உரிமை, அதாவது ஒரு சுதந்திரமான வர்த்தகம். அதே போல இவ்வாறான விடயங்கள்லாம் ஒரு ஜனநாயகத்துக்கான அடித்தளம். அதே போல ஒற்றை நீதித்துறை, ஜூரி முறைமை, சரி இந்த நீதிமன்றங்கள் முறைமை, இதெல்லாம்
ஒரு ஜனநாயகத்திற்கு இன்றியமையாத ஒரு உதாரணமா வந்து ஒரு நிர்வாக கட்டமைப்பு பார்க்கும்போது அங்க கட்டாயம் நிர்வாக கட்டமைப்பு ஒரே வகையான நிர்வாக கட்டமைப்பு இருக்கும் போதுதான், அல்லது ஒரு அமைப்புக்கு நிர்வாகம் இருக்கும்போது சிறப்பான நாட்டை வந்து சிறப்பாக கொண்டு போகலாம். சுதந்திரமான வர்த்தகம் தானே. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு தாராண்மை ஜனநாயகத்திற்கு இலங்கையை கொண்டு செல்வதற்கு ஒரு அடித்தளமா இருக்கு. அதே போல தேசாயர் அதிகாரத்தை குறைக்கிறது. இதெல்லாம் வந்து பிற்பட்ட காலத்தில் இருக்கிற சர்வதிகார ஆட்சி நிலைநாட்டப்படாமல் இருப்பதற்கும் ஜனநாயக ஆட்சிக்கான ஒரு அடித்தளமாகவும் இது இடம்பெற்று. உங்களுக்கு உதாரணமா காலனித்துவ ஆட்சி காலத்தில் இலங்கையில் ஜனநாயக ரீதியான ஆட்சி மலர காலனித்துவ ஆட்சி காலம் ஒரு அடித்தளமாக காணப்படுது. இக்கூற்றை ஆராய்க என்று சொல்லிட்டோம்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதுக்கு ஏற்ற மாதிரி விடையை எழுதி கொள்ளணும். நான் அப்படி அந்த கேள்வியை வந்து இந்த முடிய நான் ஒரு விளங்கப்படுத்தேன். என்னென்ன கேள்வி வரும், என்னென்ன கேள்விக்கு எப்படி அனுபவம் எழுது, எப்படி முடிவு எழுதுது, அது சம்பந்தப்படக்கூடியது. இந்த காலனித்துவ ஆட்சி காலம் சம்பந்தப்பட்ட முழுமையான பாடத்திட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு வகுப்பா நான் அதை செய்யணும். சரியா? அதே போல பிரதிநிதித்துவ கலாச்சாரம் உருவாக்கப்பட்டது. பிரதிநிதித்துவ கலாச்சாரம் சொல்லும் போது இந்த சட்டவாத கழகம் சட்ட நிர்வாக கழகம் ஏற்படுத்தப்பட்டது. அங்க வந்து இனவாரி பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த இனவாரி பிரதிநிதித்துவத்தின் ஊடாக உதாரணமா இதுல 6 பேர் உத்தியோக சார்பற்றோர் 6 பேர் தெரிவு செய்யப்படுறாங்க. அதுல ஐரோப்பியர் 3 பேர், பரங்கியர் ஒரு ஆள், சிங்களவர் ஒரு ஆள், தமிழர் ஒரு ஆள் என்ற அடிப்படையில் ரீதியாக தெரிவு செய்யப்பட்டாங்க. அப்ப இது வந்து ஒரு பிரதிநிதித்துவ கலாச்சாரத்தை உருவாக்கியது. பிரதிநிதித்துவம் மக்களுக்காக வேண்டி அதாவது மக்கள் தெரிவு செய்யறார்கள் வந்து மக்களுக்காக போய் மக்களோட பிரதிநிதியாக போய் செயற்படுறது. இங்க சட்டத்துறையிலையோ அல்லது பாராளுமன்றத்திலேயோ ஏதோ ஒரு அமைப்புல செயற்படுறது. இது வந்து பிரதிநிதித்துவ கலாச்சாரத்தை இந்த கோல்ஃபுட் கம்பரன்ஸ் உருவாக்கியது. அதே போல சமூக மற்றும் பொருளாதாரத்துல குறிப்பிடத்தக்க ஒரு வளர்ச்சி ஏற்பட்டது. இப்ப சமூக ரீதியாக மற்றும் பொருளாதார ரீதியாக வந்து பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஏற்படுது. உதாரணமா பொருளாதாரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து வர்த்தக யோக உரிமை இல்லாம செய்யப்படுறதுனால ஒரு சுதந்திரமான பொருளாதாரம் ஏற்படுது. அந்த சுதந்திரமான பொருளாதாரம் ஒரு முதலாளித்துவ பொருளாதாரத்தை நோக்கி பயணிப்பதற்கு ஒரு அடித்தளம் அல்லி. அதே போல பலர் வந்து இந்த பெருந்தோட்டத்துறையில முதலீடுகளை மேற்கொள்றாங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பொருளாதாரத்தில் ஏற்பட்ட ஒரு விளைவாக எங்களால் அடையாளப்படுத்த முடியும். அதே போல இன ரீதியான முரண்பாடுகளும் ஏற்பட்டது. இன ரீதியான முரண்பாடுகள் இல்லை. இப்ப இங்க இனவாரி பிரதிநிதித்துவம் தான் இருக்கி. அப்ப இனவாரி பிரதிநிதித்துவத்தின் ஊடாக அங்க வந்து ஒரு சில இன முரண்பாடுகளும் ஏற்பட்டது எங்களால் சொல்லிக்கொள்ளலாம். அதே போல பொருளாதாரத்துல ஏற்றுத்தாழ்வு. ஏண்டா ஒரு முதலாளித்துவ பொருளாதாரம் சொல்லும் போது அங்க வந்து சொத்துள்ளவர்கள் தொடர்ச்சியாக முதலீடுகளை மேற்கொண்டாங்க. ஆனா சுதேசிகள், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டமைப்புகள் இருக்கிற உதாரணமா உங்களுக்கு வந்து விலங்கு வேளாண்மை தான் பொருத்தம், விவசாயம் தான் பொருத்தம் இருக்கிறார்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மாற்று திட்டங்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவர்கள் வந்து பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வு கொண்டவர்களாக காணப்பட்டாங்க. அதுபோல சமூக ஏற்றத்தாழ்வுன்னு பார்க்கும்போது இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விடயமும் வரும். இந்த ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டதும் வரும். இப்ப ஆங்கிலம் கற்றவர்கள் தான் சமூகத்தில் உயர்ந்தவர்களாக காணப்பட்டாங்க. அப்ப சமூகத்துல உயர்ந்தவர்களாக காணப்படுறதுனால ஆங்கிலம் கற்காதவர்கள் வந்து சமூகத்துல உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற ஒரு விடயம் அங்க ஏற்படுத்தப்படுவது. அதே போல பொருளாதாரத்திலேயும் வந்து முதலாளித்துவ பொருளாதாரம் இருக்கிறதால சொத்துள்ளோர் சொத்தற்றோர் என்ற நிலைமையும் அங்க ஏற்பட்டது. அதே போல மேற்கத்திய கலாச்சாரம் இலங்கையில அறிமுகப்படுத்தப்பட்டதும் இந்த ஒரு விளைவாக அடையாளப்படுத்த முடியும். ஏண்டா இந்திய தொழிலாளர்கள் இலங்கைக்கு அந்த டைம்ல கொண்டு வரப்பட்டாங்க. அப்ப இந்திய தொழிலாளர்கள் கொண்டு வரப்பட்டதுனால அது வந்து மேற்கத்திய கலாச்சாரம், அதனால வந்து பல சமூக ரீதியான நோய்கள், சமூக ரீதியான பிரச்சனைகள், மதுப்பாவனைகள், இப்படியான விடயங்கள்லாம் வந்து இங்கே ஏற்படுத்தப்படுது. அப்ப இதெல்லாம் வந்து இந்த கோல்ஃபுட் கமரூன் சீர்திருத்தத்தில் ஏற்பட்டு ஒரு பாரிய விளைவாக அடையாளப்படுத்தப்படுது. அப்ப இவ்வாறான நன்மையான விளைவுகளும் கோல்ஃபுட்ல ஏற்பட்டு தீமையான விளைவுகளும் ஏற்பட்டு ஒப்பீட்டோட பார்க்கும்போது இந்த கோல்ஃபுட் சீர்திருத்தத்தை அலசி ஆராய்ஞ்சா இலங்கையில ஜனநாயகத்திற்கு, இலங்கையில தற்போது நவீன ரீதியான அரசு தோற்றம் பெற்று நிலை பெறுவதற்கு இந்த கோல்ஃபுட் சீர்திருத்தம் ஒரு முக்கியமான ஒரு அத்திவாரமாக எங்களால சொல்லிக்கொள்ள முடியும். ஏன்னு சொன்னா அந்த கோல்ஃபுட் சீர்திருத்தத்தில் கொண்டு வரப்பட்ட அனைத்து விடயங்களும் ஒரு முக்கியமாக இலங்கை பிற்பட்ட காலத்துல ஜனநாயக ரீதியான ஆட்சி மலர்வதற்கு ஒரு அடிப்படையாக ஒரு அமைந்த அம்சமாக எங்களால
அடையாளப்படுத்த முடியும். அப்ப இவ்வளவுதான் வந்து இந்த கோல்ட்புக் கெமரன் சீர்திருத்தத்துல ஒரு சுருக்கமான ஒரு பார்வை. அதுக்கு பிறகு இலங்கையில தோற்றம் பெற்றதுதான் 1910 குருமெக்கலம் சீர்திருத்தம். நான் இதை வந்து அளிக்கிறேன். சரி, அடுத்த விஷயம் வந்து இந்த இலங்கையோட காலனித்துவ ஆட்சி காலத்துல 1933 பிறகு வந்து அதாவது 1733 செய்யப்பட்ட சில சீர்திருத்தங்கள், கோல்ட்புக் கெமரன் சீர்திருத்தம் செய்யப்பட்ட சீர்திருத்தங்கள் வந்து அந்த குருமெக்கலம் மெனிங் திவென் நம்ம பார்க்கலாம். அப்ப 1933 இந்த கோல்ட்புக் சீர்திருத்தம் நடைமுறையில் இருந்த காலப்பகுதியில நம்ம மேல பார்த்து அவ்வாறு விளைவுகள் ஏற்பட்டு, அதே போல இந்த 1910 குருமெக்கலம் சீர்திருத்தம் 1933 பிறகு வந்து தோற்றம் பெறுவது. அந்த 1833 அம்சங்கள் ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த 1910 குருமெக்கலம் சீர்திருத்தம் காணப்படுது. அப்ப இந்த குருமெக்கலம் சீர்திருத்தத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து ஒரு முக்கியமான விடயங்கள் அங்க அறிமுகப்படுத்தப்படுதோ அதுதான் வந்து ஒன்றும் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை. சரியா? அப்ப இந்த வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை, இந்த வரையறுக்கப்பட்ட வாக்குரிமையை பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து படித்த சொத்துள்ள ஆண்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு வாக்குரிமை தான் இந்த வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை. சரியா? படித்த சொத்துள்ள ஆண்களுக்கு. அப்ப இது வந்து ஒட்டு மொத்தமாக வந்து இலங்கையில 4 வீதமான ஆட்களுக்கு இந்த வாக்குரிமை வழங்கப்படுது. ஒட்டுமொத்தமாக இந்த 4 வீதமான ஆட்களுக்கு மாத்திரம்தான் இந்த வாக்குரிமை வழங்கப்படுது. அப்ப அந்த அடிப்படையில் 1911 சார் பொன்னம்பலம் ராமநாதன் என்ன செய்வார்கள் வந்து இதுல ஒரு பிரதிநிதியாக வந்து தொழிற்படுறாரு. சரியா? அதே போல இன்னொரு பேர் வந்து ஹெக்டேர் என்பவர், அதாவது ஹெக்டர் வில்லியம் என்ற ஒருவர் வந்து இலங்கையர் சார்பாக 2 பேர் இந்த 1911 தெரிவு செய்யப்படுறாங்க. இது வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட 1910 குருமெக்கலம் சீர்திருத்தத்தில் கொண்டு வரப்பட்ட வரையறுக்கப்படுவாங்க. அதே போல வந்து இந்த சட்டவாக்க கழகம் சட்ட நிர்வாக கழகம் உறுப்பினர்கள் வந்து அதிகரிக்கப்படுவது. எத்தனை பேர் அதிகரிக்கப்படுவதோ 21 பேர். சரியா? 21 பேர். அப்ப இதுல வந்து உத்தியோக சார்புள்ளோர் வந்து 11 பேரும், உத்தியோக சார்பற்றோர் 10 பேரும் இதுல தெரிவு செய்யப்படுறாங்க. அப்ப இது பிரதானமாக இது ரெண்டும் தான் வந்து இடம்பெற்ற ஒரு பிரதானமான விடயம். அதே போல 1920 மெனிங் சீர்திருத்தம். அப்ப இந்த மெனிங் சீர்திருத்தத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட சொல்றவங்களுக்கு எந்த ஒரு விடயமும் இல்லை. அதுல வந்து சட்டவாக்கலாம் சட்ட நிர்வாக உறுப்பினர் தொகை அதிகரிக்கப்படுறாங்க. எத்தனை பேர் அதிகரிக்கப்படுவதோ 37 பேர் இதுல கொண்டு வராங்க. அதுல உத்தியோக சார்புள்ளவர் வந்து 14 பேரும், உத்தியோக சார்பற்றோர் வந்து மிச்சம் எத்தனை 14 23 பேர் உத்தியோக சார்பற்றோர். சரியா? 23 இலங்கையர்கள். அதே போல 1924 மெனிங் டிவைன் சேர்ல பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் அறிமுகப்படுத்துறாங்க. ஆனா பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் நடைமுறைப்படுத்தப்படையினாலையும் அறிமுகப்படுத்தப்படுது. ஆனா சட்டவாக்க உறுப்பினர் தொகை 49 அதிகரிக்கப்படுது. அதுல வந்து 12 பேர் உத்தியோக சார்புள்ளோர், நிஜம் வந்து 37 பேர் உத்தியோக சார்பற்றோர். அதுல 6 பேர் நியமனம் மூலமாகவும் 6 பேர் இனவாரி பிரதிநிதித்துவமும் 9 பேர் வந்து 8 பேர் வந்து அதாவது நியமனம் மூலமும் தெரிவு செய்யப்படுறாங்க. சரிதானே? அப்ப இதுதான் வந்து இந்த குருமெக்கலம் மெனிங் டிவைன் சேர் சம்பந்தப்பட்ட விடயம். இதுல பெருசா அழுத்தி கொடுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இவ்வளவு விடயம் தான் நீங்க அந்த 833 சேர்ந்து கொண்டு வரப்படும். இதுல வந்து பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் அறிமுகப்படுத்தப்பட நடைமுறைப்படுத்தப்படாது. அப்ப இதுதான் வந்து இந்த இளைஞர காலனித்துவ ஆட்சி காலத்துல செய்யப்பட்ட இந்த 1933 கோல்ட்புக் கெமரன் சீர்திருத்தத்துல ஒரு முக்கியமான விடயங்கள். சரிதானே? அப்ப அடுத்த விஷயம் தான் வந்து நம்ம 1931 டொனமூர் யாப்பு சீர்திருத்தம். சரியா? அப்ப இந்த டொனமூர் யாப்பு சீர்திருத்தத்தை வந்து
நம்ம அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். இதோட வந்து இந்த வகுப்பை நம்ம முடிச்சுக்கிறோம். அடுத்த வகுப்பு வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து நாளைய வகுப்புல அந்த ருணமுறி ஆப்போசிட் சம்பந்தப்பட்ட ஒரு முழுமையான விடயத்தோட இந்த இளைஞர காலனித்துவம் சம்பந்தப்பட்ட விடயங்களை நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம சுருக்கமாக தான் பார்த்துட்டீங்க. மேலாங்களுக்கு நேரம் இல்லை. எக்ஸாம் 11ஆம் மாதம் எக்ஸாம் இருக்குது. அந்த அடிப்படையில் உங்களோட கோரிக்கை கேட்டால் போல நான் வந்து மிக சுருக்கமாக இந்த வகுப்பை கொண்டு போயிட்டீங்க. அதே சந்தர்ப்பத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு டியூட் வந்து தயாரிக்கப்பட்டு ஒரு 20% வேலை வந்து அதில் முடிஞ்சிக்கு இன்னும் வந்து 80% வேலை கிடக்கு. அங்கே வந்து அதை வந்து 3 பாட்டா வெளியில இருக்கும். 3 பாட்டா வந்து வெளியில இருக்கும். அதுல வந்து தியரின்னு சொல்லும் போது யூனிட் 1ல இருந்து யூனிட் 6, அதாவது முரண்பாடு மட்டும் ஒரு டியூட் ஆகும். அதே போல இளைஞர் அரசியல் யாப்புகளுக்கு தான் இந்த இளைஞர் காலங்கள் 7வது அலகு 8வது 12வது அதே போல வந்து அரசியல் மாதிரிகள் அந்த 10 நாடுகள் சம்பந்தப்பட்ட அது 10வது. அப்ப இதையெல்லாம் வச்சு ஒரு டியூட்டாகவும் நாங்க தரலிங்கம். ஏனைய வந்து பகுதி 3ஆக தரீங்கன்னு சொன்னா அது வந்து மொத்தமாக பார்க்கும்போது ஒரு புக் மாதிரி இருக்கும். அப்ப உங்களுக்கு அது வந்து கஷ்டமா இருக்கும். இப்ப இப்படி 3 பாட்டா பிரிச்சு தரும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது எப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்ப உதாரணமா நம்ம பார்ப்போம். இலங்கையில இந்த காலனித்துவ ஆட்சி காலத்துல இலங்கையில பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரத்தை நோக்கி நகர்ந்தது. உதாரணமா இது வந்து 20 மார்க்ஸ் சொன்னா அறிமுகம் இதுக்கு நீங்க எப்படி எழுதணும்? உதாரணமா 20 மார்க்ஸ் சொல்றீங்க, அறிமுகம் வந்து ஒரு 3 மார்க்ஸுக்கு அறிமுகம் எழுதணும், அல்லது வந்து 2.5 மார்க்ஸுக்கு அறிமுகம் எழுதணும். அப்ப இதுக்கு நீங்க அறிமுகம் எப்படி எழுதணும்? சரியா? உள்ளடக்கம் எத்தனை பாயிண்ட்ஸ் எழுத போறீங்க? உதாரணமா 8 பாயிண்ட்ஸ் எழுத போறீங்கன்னு சொன்னா அந்த 8 பாயிண்ட்ஸுக்கு முடிய பாயிண்ட்ஸ் விளக்கம். சரியா? சுருக்கமா. அதே போல முடிவுரை. சரி, முடிவுரை. இப்ப இங்க வந்து தாள் கட்டணும், தாளை நிறைக்கணும் என்கிறது வந்து மெயின் இல்லை. அங்க வந்து 8 பாயிண்ட்ஸுக்குரிய விளக்கம் இருந்தாலே சரிதான? அப்ப அறிமுகம் எப்படி எழுதுற, உள்ளடக்கம் எப்படி எழுதுற, முடிவுரை எப்படி எழுதுறேன்னு சொல்லி கேள்வி பதிலாகத்தான் எங்களோட டியூட் இருக்கும். சரிதானே? அப்ப 8ஆம் மாசம் 20ஆம் அல்லது 15ஆம் தேதிக்குள்ள பெரும்பாலும் அதை நாங்க வெளியிட இருக்கோம். அதாவது முதலாவது பாட்டையும் 2வது பாட்டையும் பெரும்பாலும் அந்த 8ஆம் மாசம் 15-20க்குள்ள நாங்க வெளியிட இருக்கோம். சரிதானே? அப்ப தொடர்ந்து எங்களோட வகுப்புல நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. இந்த வகுப்பை பார்த்தாக்கள் இந்த வகுப்பு எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதே போல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அதே போல இந்த வீடியோவை ஏனைய மாணவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா பகிர்ந்து கொள்வதன் மூலம் ஏனைய மாணவர்களும் உங்களின் மூலம் நன்மை அடைய வாய்ப்பு. அப்ப அந்த அடிப்படையில கட்டாயம் இந்த வீடியோவை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. அதுடன் வந்து எங்களோட வகுப்பை இதோட முடிச்சு கொள்வோம். அடுத்த வகுப்புல நம்ம சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.